ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்வோம் தமிழா டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நாம் 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல் எக்கனாமியோட புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஜிஎன்பி ஈக்குவல்ஸ் என்என்பி அட்ஜஸ்ட் ஃபார் இன்ஃப்ளேஷன், ஜிடிபி அட்ஜஸ்ட் ஃபார் இன்ஃப்ளேஷன், ஜிடிபி ப்ளஸ் நெட் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் அப்ராட், என்என்பி ப்ளஸ் நெட் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஆர் அப்ராட். இதில் எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜிடிபி ப்ளஸ் நெட் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் அப்ராட். அது மாதிரி தான் வந்துட்டு ஜிஎன்பி வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, நேஷ்னல் இன்கம் இஸ் எ மெஷர் ஆஃப் ஆப்ஷன் ஏ டோட்டல் வேல்யூ ஆஃப் மணி, ஆப்ஷன் பி டோட்டல் வேல்யூ ஆஃப் ப்ரொடியூசர் குட், ஆப்ஷன் சி டோட்டல் வேல்யூ ஆஃப் கன்சம்ஷன் குட், ஆப்ஷன் டி டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். நெக்ஸ்ட் கொஷின், பிரைமரி செக்டார் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ஏ அக்ரிகல்ச்சர், ஆப்ஷன் பி ஆட்டோமொபைல், ஆப்ஷன் சி ட்ரேட், ஆப்ஷன் டி பேங்கிங். இதில் எது பிரைமரி செக்டார் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் கொஷின், டேஸ் அப்ரோச் இஸ் த வேல்யூ ஆடட் பை ஈச் இன்டர்மீடியட் குட் இன் த summed to estimate the value of final good. ஆப்ஷன் ஏ எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச், ஆப்ஷன் பி வேல்யூ ஆடட் அப்ரோச், ஆப்ஷன் சி இன்கம் அப்ரோச், ஆப்ஷன் டி நேஷ்னல் இன்கம். கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வேல்யூ ஆடட் அப்ரோச். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஒன் செக்டார் இஸ் ஹையஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன் த ஜிடிபி? ஆப்ஷன் ஏ அக்ரிகல்ச்சர் செக்டார், ஆப்ஷன் பி இண்டஸ்ட்ரியல் செக்டார், ஆப்ஷன் சி சர்வீஸ் செக்டார், ஆப்ஷன் டி நன் ஆஃப் த அபோவ். கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சர்வீஸ் செக்டார். நெக்ஸ்ட் கொஷின், gross value added at current price for service sector is estimated at dash lakh crore in 2018-19. Option A 91.06, option B 92.26, option C 80.07, option D 98.29. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 92.26. அடுத்த கொஷின், India is dash larger producer in agriculture product. Option A first, option B third, option C fourth, option D second. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஃபோர்த். இந்தியா வந்துட்டு ஃபோர்த் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்கும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டில். நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் இஸ் டேஷ் இயர்ஸ்? 65, ஆப்ஷன் பி 60, ஆப்ஷன் சி 70, ஆப்ஷன் டி 55. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 65. நெக்ஸ்ட் கொஷின், விச் ஒன் இஸ் எ ட்ரேட் பாலிசி? ஆப்ஷன் ஏ இரிகேஷன் பாலிசி, ஆப்ஷன் பி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி, ஆப்ஷன் சி லேண்ட் ரிஃபார்ம் பாலிசி, ஆப்ஷன் டி வேஜ் பாலிசி. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியன் எக்கனாமி இஸ் எ டெவலப்டு எக்கனாமி, B emerged economy, C dual economy, D all the above. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா D all the above. நெக்ஸ்ட் fill in the blanks பார்க்கலாம். Dash sector is largest sector in India. ஆன்சர் வந்துட்டு சர்வீஸ். செகண்ட் கொஷின், GDP is the indicator of dash economy, internal economy. தேர்ட் கொஷின், secondary sector otherwise called as industrial sector. fourth question, dash sector is the growth engine of Indian economy, industrial sector. India is dash largest economy of the world, sixth largest economy. India is dash fastest growing nation of the world, fifth. Dash policy envisage rapid industrialization with modernization for attaining the rapid economic growth of GDP, industrial. Next, choose the correct statement. The rate of saving is low in India for the following reasons. First statement, low per capita income. 2, poor performance and less contribution of public sector. 3, poor contribution of the household sector. 4, saving potential of rural sector not tapped fully. இதில் வந்துட்டு ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 3 and 4 ஆர் கரெக்ட். ராங் ஸ்டேட்மெண்ட் இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம்.
எலக்ட்ரிசிட்டி பார் கேஸ் அண்ட் வாட்டர். இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார். ப்ரைஸ் பாலிசி அக்ரிகல்ச்சர். ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். பர் கேபிட்டா இன்கம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நேஷ்னல் இன்கம் பாப்புலேஷன். G+I+G+X-M அதாவது இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இதுக்கு வந்துட்டு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஓகே, நெக்ஸ்ட் லெசனுக்கான ஆன்சர் பார்க்கலாம். Who is the head of the World Trade Organization? A. Ministerial Conference. B. Director General. C. Deputy Director General. D. None of this. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா B. Director General. Second question. How many countries were membership in WTO at present? A. 159. B. 164. C. 148. D. 128. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா B. 164. கொலானியல் அட்வென்ட் இன் இந்தியா. போர்ச்சுகீஸ், டச், இங்கிலீஷ், டேனிஷ், ஃப்ரெஞ்ச். B. டச், இங்கிலீஷ், டேனிஷ், ஃப்ரெஞ்ச். C. போர்ச்சுகீஸ், டேனிஷ், டச், ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ். D. டேனிஷ், போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ், டச். கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா A. இந்த வரிசையில் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்தியாவில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின். Who first came to India for trading purpose? A. Roman Empire. B. Portuguese. C. Dutch. D. Danish. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா B. Portuguese. Next question. When did Portuguese colonize India? A. 1600 BC. B. 1602 BC. C. 1498 BC. D. 1616 BC. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா C. 1498 BC. GATT's first round held in A. Tokyo. B. Uruguay. C. Torquay. D. Geneva. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா D. Geneva. Next question. India signed the Tashkent Proposal in option A 1984, option B 1976, option C 1950, option D 1994. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D 1994. நெக்ஸ்ட். Who granted the English Golden Fireman in 1632? ஆப்ஷன் A ஜஹாங்கீர், ஆப்ஷன் B சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா, ஆப்ஷன் C அக்பர், ஆப்ஷன் D அவுரங்கசீப். கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா. நெக்ஸ்ட் கொஷின். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அனௌன்ஸ்டு இன் ஜூன் 1991, ஜூலை 1991, ஜூலை ஆகஸ்ட் 1991, ஆகஸ்ட் 1991. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் 1991. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியன் கவர்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு டேஸ் இன் 1991? குளோபலைசேஷன், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், நியூ எக்கனாமிக் பாலிசி, டி நன். கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ எக்கனாமிக் பாலிசி. நெக்ஸ்ட் fill in the blank. The Dutch captured Pondicherry in 1693. A better economy introduced rapid development of capital market. The East Indian Company built fortified factory in Madras which is known as Fort St. George. WTO agreement came into force from January 1st, 1995. The term globalization invented by Professor Theodore Levitt. French East Indian Company established the second factory at Masulipatinam. Next, choose the correct statement. The East Indian Company specially to participate in the East Indian spice trade and later added cotton, silk, indigo. Second statement. Merchant of the Dutch East Indian Company first established at Calcutta. Third statement. Nandesis were a guild of traders at the time of Hoysala Empire. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C 1 and 3 are correct. Next, match the following. Multinational corporation in India. அதுக்கு வந்துட்டு Infosys. MNC minimized cost of production. அடுத்து GATT. அதுக்கு வந்துட்டு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1947. 8th உருகுவே ரவுண்ட். அதுக்கு வந்துட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1986. WTO. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான புக் பேக் கொஷின் முடிஞ்சிச்சு. நம்மளோட வெல்வோம் தமிழா சேனலில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் மொத்தம் உங்களுக்கு 25 டெஸ்ட் இருக்க போகுது. 23 டெஸ்ட் ப்ளஸ் 2 ஃபுல் டெஸ்ட்டும் இருக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்துக்கு தனித்தனியாக கண்டக்ட் பண்ண போகிறோம். செப்டம்பர் 1லேருந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆட் ஆகணும்னு நினைக்கிற எல்லாரும் 30க்குள்ளே வந்துட்டு உங்களோட நேமை கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 325 மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.